Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 25 பிரிஸ்பேன் ஹீட் vs சிட்னி தண்டர்ஸ். ஸோ அதுக்கான டீப் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். பிரிஸ்பேன் ஹீட்டில் அவங்களோட டெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே வராங்களான்றதை நம்ம பார்க்கணும். உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லெபிச்சின் ஆடுறாங்களான்னு. காரணம் என்னென்னா எல்லா பிளேயர்ஸையுமே ஒவ்வொரு டீமுமே எடுத்திருக்காங்க. இப்போது இந்த பிபிஎல்ல அவங்களுக்கு நிறைய கேப் இருக்குது. 29 தான் அவங்க ஸ்ரீலங்கா கூட டெஸ்ட் மேட்சஸ் ஆட போகிறாங்க. அதுக்கிடையில் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி அந்த பிளேயர்ஸ் எல்லாமே மறுபடியும் பிக் பாஸ் லீக் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு வந்தால் உஸ்மான் கவாஜ் தான் முக்கியமான கேப்டனே அவர் தான். அதுக்கப்புறமா மார்னஸ் லெபிச்சின் உள்ளே வந்தால் அவர் பவுலிங்குமே பவுல் பண்ணுவார். அவங்க வராங்களான்றதை நம்ம பார்க்கணும். சேம் சிட்னி தண்டர்ஸில் சாம் கான்டாஸ், ஸோ அந்த பிளேயர் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போது டெஸ்ட்டில் போய் பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டாரு. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. ஸ்லெட்ஜ் பண்ணார், ஒரு ஆட்டிடியூட் காட்டினாரே தவிர்த்து ஒரு மேட்ச் நல்லா அடித்தார். மற்ற இதில் எல்லாமே வந்து 20 ரன் 10 ரனில் அவுட் ஆக்கிட்டாங்க. அவர் பிபிஎலுக்கு வராரா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் ஸ்குவாடு நான் இப்போ வரையும் பார்த்ததில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. சிட்னி தண்டர்ஸ் மட்டும் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சாம் கான்டாஸோட நேம் இருக்கா அப்படின்றத நான் கிளியராக வந்து நோட் பண்ணலை. ஆனாராக பார்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல வேறு பிளேயர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க எப்படி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டேனியல் சாம்ஸுக்கும் பென் கிராஃப்ட்டுக்கும் அடிபட்டதுனால அவங்களோட கோச்சான டான் கிறிஸ்டினை வந்து ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் டேனியல் சாம்ஸோட இடத்துல டபுள் ஆப்ஷன் ஆல்ரவுண்டராக டான் கிறிஸ்டின் ஆடினாலும் ஆடலாம். ஏன்னா ஃபாரின்லலாம் ஐபிஎல் மாதிரி எந்த ஒரு கணக்குமே இல்லை, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஃபீல்டிங் வந்து அவங்க கோச்சே வந்து நிற்பாங்க. ஸோ சப்போஸ் கோச் ஆடினார்னா டான் கிறிஸ்டின்னு உள்ளே ஆடுவார், டபுள் ஆப்ஷனாக இருக்கும். பட் ரொம்ப ஏஜ் ஆகிருச்சு, வாய்ப்பு தருவாங்களா இல்லை ஜஸ்ட்டு ஃபீல்டிங்காண்டி அப்படி நேம் கொடுத்துருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும். அதை மட்டும் கொஞ்சம் ஆன்லைனில் ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. 6th January 1:45 PM ஸ்டார்ட் ஆகக்கூடிய காபாவில் நடக்கக்கூடிய மேட்ச். ஸோ இந்த காபாவில் நடந்த எல்லா மேட்சஸுமே சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் கடைசியாக நடந்த 2 மேட்சோட ஸ்கோர் கார்டு பாருங்கள். காபாவில் பிரிஸ்பேன் ஹீட்ஸு நேத்தன் மெக்ஸோனி 34 ரன்னு, பென் டர்வஸ் 4 விக்கெட் எடுத்திருப்பார், ஹைடனுக்கு 2 விக்கெட்டு. ஈஸியாக சிட்னி சிக்ஸஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. சேசிங்கில் வெறும் 16.1 142 அடித்து வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மெல்பர்ன் ஸ்டார்ஸு ரொம்ப மோசமாக இருந்த ஒரு டீமு பிரிஸ்பேன் ஹீட்டு கூட நல்லா ஆடி காபாவில் பெர்ஃபார்ம் பண்ணி தான் அவங்களுமே வந்து மேலே வந்திருக்காங்க. இப்போ தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா ஜீவியர் பிரெட்லெட் 4 விக்கெட் எடுத்தாலும் மிடில் ஆர்டரில் வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிட்டாங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் லாரன்ஸும் ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓவரால் காம்பினேஷன் நம்ம பார்த்தோம்னா சேஸ் பண்ண டீமுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புன்றது காபாவில் இருக்குது. சப்போஸ் சிட்னி தண்டர் சேசிங் வந்தாலும் அவங்களும் தோத்துட்டே இருந்த டீம் இப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரூதர்ஃபோர்ட் கடைசி பாலில் பெர்த்திஸ் காச்சஸ் கூட ஒரு 4 அடித்து வின் பண்ணி கொடுத்தாரு. சப்போஸ் சிட்னி தண்டர்ஸ் சேசிங் வந்தாலும் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிரிஸ்பேன் ஹீட்டு வந்து சேசிங் வந்தாலும் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற கான்செப்டில் ஒரு டீம்ன்றதை மேக் பண்ணுங்கள். ஓவரால் காபாவில் நியூட்ரல் ட்ராக்கு தான், பட் சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் ஹையாகவே இருக்குது. அதுதான் இந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டுமே சொல்லுது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா போன சீசனில் இந்த 2 டீம் ஆடினப்போ யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்றதை பிக் பண்ணலாம். ஜீவியர் பிரெட்லெட்டு இந்த கிரவுண்டில் ஆடினப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடைசி ஆடின 2 மேட்ச்சில் மொத்தம் 5 விக்கெட் எடுத்திருக்காரு இதே காபா கிரவுண்டில். இதே ஜீவியர் பிரெட்லெட்டு தண்டர்ஸ்க்கு எதிராக ஒரு மேட்ச் 3 விக்கெட்டும், அதே தண்டர்ஸ்க்கு எதிராக இன்னொரு மேட்ச்லேயும் 3 விக்கெட்டு. அப்போது ஹெட்டில் கடைசி 2 மேட்ச் 6 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் கடைசி 2 மேட்ச் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்டாட்ஸ் படி நம்ம போனோம்னா ஜீவியர் பிரெட்லெட் எடுத்துக்கலாம், கேப்டன் கேப்டன் போகணும். அப்போ டாப்பில் சாம் கான்டாஸோ இல்லை வேறு பிளேயர் யார் ஆனாலும் அவங்க அவுட் ஆவாங்கன்ற காம்பினேஷனில் தான் நம்ம டீமை செட் பண்ண முடியும். இந்த ஸ்டாட்ஸில் போனால் நல்லா கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. 2 மேட்ச் ஹெட் ஆடினப்போ இதே கிரவுண்டில் ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க, ஒரு மேட்ச் அவையில் ஆடிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜீவியர் பிரெட்லெட் இந்த கிரவுண்டில் கடைசி ஆடின 3 மேட்ச்சில் 9 விக்கெட் வந்து எடுத்திருக்காருன்ற ஒரு ரவுண்டாக வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அவரோட ஸ்டாட் இருக்குது. சேம் பால் வால்ட்ரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டில். ஆலிவர் டேவிஸ் 35 ரன்னு, காலின் முன்ரோ 46 ரன்னு, மெக்ஸோனியோ 73 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சேம் டேனியல் சாம்ஸ் 5 விக்கெட். ஸோ அவர் இப்போ இல்லை, அவர் வந்து தெரியும் எல்லாத்துக்கும் இன்ஜுரி ஆனது, ஹாஸ்பிட்டலில் இருக்குதா சொல்கிறாங்க. எந்த அப்டேட்டுமே பண்ண மாட்டுறாங்க. நானும் செக் பண்ணி தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்னு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க, அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு. அது ரொம்ப இஷ்யூ ஆகிருக்கூடாதுன்னு தெரியாதமாக பார்த்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப பெரிய பால் இதான மாதிரி இல்லை, இடிச்சிட்டாங்க நல்லா. அது லைவ் பார்த்தவங்களுக்கு புரியும். இன்னும் பெரிய அப்டேட் எதுவுமே வரலை. எப்படி அவங்க ஃபோட்டோ போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம சீக்கிரட்டாக தான் வச்சுருக்காங்க. இப்போ இன்ஜுரி ஆகிருக்கும், பட் பெரிய ஒரு இன்ஜுரியாக ஆயிருக்காது நம்ம நம்புவோம். அடுத்து ஸ்பென்சர் ஜான்சன் 2 விக்கெட்டு, ஜீவியர் பிரெட்லெட் 3 விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட 6 விக்கெட். மேத்யூ குன்மேன் வந்து கடைசியாக ஹெட் இவங்க கூட ஆடுறப்ப
4 விக்கெட் எடுத்திருக்கார். இப்போ இதை ஏன் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேத்யூ குன்மன் இந்த சீசனில் விக்கெட்டே எடுக்கல. ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. தவிர்த்து டைட்டாக தான் பவுல் பண்ணுறாரு. அப்போது ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக் வந்து டீம் எடுக்கிறப்போ மேத்யூ குன்மன் பிளேயரை எடுத்து ஒரு 2 விக்கெட்லாம் எடுத்தால் 10% தான் அவரை பிக் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களோட டீம் வந்து டாப்புக்கு போகும். ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட் அதான் சொல்லுது. ப்ளஸ் உங்களுக்கு மேத்யூ குன்மன் வந்து சம்டைம்ஸ் தொடர்ந்து ரைட் ஹேண்ட் பேட்டராக வரப்போ நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஏன்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் அப்படி தான் காமனாக நம்ம யோசிப்போம். அவரோட ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அதிகமாக வரப்போ மேத்யூ குன்மன் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதான் வந்து இங்கேயுமே ரெக்கார்டு சொல்லுது. காரணம் என்னென்னா, நீங்கள் தண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னரு, அடுத்ததாக வந்து ஜில்க்ஸு, அடுத்ததாக ரூதர்ஃபோர்டு, ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. சாம் கான்ட்ரஸ் ஆடுறாரா அப்படின்றத பாருங்கள். அப்படி ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல வேறு பிளேயர் ஆடுவாங்க. சேம் லோ பர்சன்டேஜ் பிளேயராக மேத்யூ குன்மன் இருப்பார். சேம் ஹீட்டில் கவாஜா, மார்னஸ் லெபிச்சன் 2 பேர்த்த நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அவங்க 2 பேர் ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக டாம் பாட்டம் ஆடலாம். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விக்கெட் கீப்பராக ஆட வைப்பாங்க, பியர்சன் யாராச்சும். அதான் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சேஃப்டிக்கு கவாஜா, மார்னஸ் லெபிச்சன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க ஆடலைன்னா வேறு பிளேயர்ஸ் ஆடுவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்குவாடு கூட வந்திருக்கலாம். வந்திருந்தால் நீங்கள் அப்போ கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி மாற்றங்கள் இருக்காது. மைக்கேல் நாசீர் ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். அப்படி மைக்கேல் நாசீர் ஆடலைன்னா அந்த இடத்துல ப்ரெஸ்டிஜின்னு ஒரு பிளேயரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க 11ல். அதேமாதிரி இங்கே உங்களுக்கு இவர் பென்கிராஃப்ட்டுக்கு பதிலாக கான்டஸ் வந்து ஆடலாம். அதேமாதிரி டேனியல் சாம்ஸுக்கு பதிலாக ஹெச்ஆர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி டான் கிறிஸ்டின் ஆடலாம். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனு. இதுக்கு மேலே வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஹீட் விஸ் தண்டர் ஃபுல்லி. நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டஸியில் வின்னு லாஸ் சகஜம் தான். பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு. 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம். அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாதான் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். ஹீட்டோட பிளேயிங் லோன் பார்ப்போம். கவாஜா ப்ளே ஆர் நாட் ப்ளே அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினாலும் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டராக நம்ம மேட்ரன்ஸாவை ஆட் பண்ணிக்கலாம். காலின் முன்ரோ, மேட்ரன்ஸா, பால் வால்ட்ரு, ஸோ 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வருவாங்க. அப்புறம் இன்னொரு விக்கெட் கீப்பரை வந்து எடுத்திருக்காங்க. அவருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். மேபி அவரை ஓப்பன் பண்ண வைக்கிறாங்களா இல்லை டாம் பட்டம் வரான்னு தெரியல. அப்படி சப்போஸ் அவர் வந்துட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர் இருப்பாங்க. ஆல்ரெடி கிறிஸ் கிரீனு நல்ல ஃபார்மில் இருக்கார். ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லாவே பவுலும் பண்ணுவார். மினிமம் ஒரு விக்கெட்டு இல்லை 2 விக்கெட் எடுத்தால் கூட கேட்ச் பிடிப்பார். எப்படியும் 2 கேட்ச் பிடிப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டிங் வந்தால் ஒரு 10லேருந்து 20 ரன் ஆட முடியும். ஸோ ஒரு சேஃபஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்னா நம்ம கிறிஸ் கிரீனாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக ஜீவியர் பிளேட்டட். ரெக்கார்டு வைஸாக பார்த்தோம்னா அவர் ஒரு குட் கேப்டன் சாய்ஸ். அடுத்ததாக டபுள் ஆப்ஷனாக பால் வால்ட்ரு. நெக்ஸ்ட்டு டேவிட் வார்னர்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மேட்ச்சில். காரணம் என்னென்னா ஜீவியர் பிளேட்டட், ஸ்பென்சர் ஜான்சனோட ஃபார்ம் ரொம்பவுமே அருமையாக இருந்திருக்கு. கொஞ்சம் பாலை வெளியே எடுத்துகிட்டு போனாங்க, நல்லா லைனில் லென்த்து போட்டால் கீப்பர் கேட்ச்சு டேவிட் வார்னர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் மோஸ்ட்லி நம்ம கிறிஸ் கிரீனு, அடுத்தது ஜீவியர் பிளேட்டட், பால் வால்ட்ருக்குள்ளே போகிறது பெட்டரான ஒரு சாய்ஸ். ஏன்னா டேனியல் சாம்ஸ் கிடையாது உங்களுக்கு. அதனால் இந்த 3 பேர் தான் சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க. சேம் இங்கே காலின் முன்ரோ ஃபார்ம்லேயே கிடையாது. ஃபெர்க்யூசன், அடுத்ததான் வந்து வாசாகர் 2 பேருமே பாலை மூவ் பண்ணுவாங்க. இல்லை ஹெச்ஆருமே நல்லா பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். ஃபெர்க்யூசன் 2-3 மேட்சாக வந்து ஃபார்ம் சரியில்லை. ஃபின்னாலன்லாம் ஃபார்முக்கு ஏற்றி விட்டார். அந்தளவுக்கு மோசமாக தான் ஒரு பவுலிங் இருந்துச்சு. பட் இந்த விக்கெட்டில் ஓரளவுக்கு டெத்தில் போகிறவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இப்போ டேனியல் சாம்ஸும் இல்லாதனால ஃபுல் அண்ட் ஃபுல் டெத் பவுலிங் இதை வந்து இவர் தான் எடுத்துக்குவார், ஃபெர்க்யூசனு. ஸோ ஃபெர்க்யூசன், வாசாகர் ஃபுல்லாக டெத்தில் போடுவாங்க. ஹெச்ஆர் இனிஷியலாக பவுல் பண்ணி முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மிடில் கிரீனும்
டாம் ஆண்ட்ரியூ வந்து பவுல் பண்ணுவாங்க. ரூதர்ஃபோர்டுக்கு பவுலிங் தர மாட்டாங்க. போன மேட்ச் என்ன ஆச்சுன்றது தெரிஞ்சிருக்கும். ஹீட்டில் உங்களுக்கு மைக்கேல் நாசீர், அடுத்தா ஸ்பென்சர் ஜான்சன், பிரெட்லெட்டு 3 பேர் தான் டெத்து ப்ளஸ் உங்களுக்கு பவர் பிளே ப்ளஸ் டெத்து. இப்போ பால் வால்டரோட பவுலிங் வந்து குறையும். ஏன்னா மெக்ஸ்வெனி, சிப்சனும் ஓரளவுக்கு ஓவர்ஸ் வீசிட்டாங்கன்னா மெயினான பவுலர்ஸாக இவங்க 2 பேரும் மைக்கேல் நாசீரை தான் பார்ப்பாங்க. பால் வால்டரோட பவுலிங் ஆப்ஷன்றது குறையும். சப்போஸ் மைக்கேல் நாசீர் ஆடலை, பிரெஸ்டிவிஜ் ஆடினா பால் வால்டர் அவரோட ஃபுல் ஓவர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டனா சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா நீங்கள் க்ரீனு, பிரெட்லெட்னே போகலாம். இல்லை சேஸ் பண்ணுற டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா மெக்ஸ்வெனி சேசிங்கில் நல்லா ஆடுவார். ஹீட் சேசிங் வந்தாங்கன்னா ஹீட்டில் மெக்ஸ்வெனிக்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பார்க்கலாம். அதுவும் ஒரு பெட்டரான சாய்ஸ். தண்டர் உங்களுக்கு சேசிங் ஆப்ஷன்ஸ்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னருக்கே கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க டேவிட் வார்னரை ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சேசிங்கில் சாம் பில்லிங்ஸும் டீசெண்டான ஆப்ஷன் தான். சாம் பில்லிங்ஸ் பெரிய T20 பிளேயர் கிடையாது தான். இருந்தாலும் அவர் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவார். எப்படி 2-3 கேட்ச் பிடிப்பார். டக்குன்னு அவுட் ஆக மாட்டார். ஒரு 10 ரன்னா வந்து அடிச்சிருவார். அதுலேயும் உங்களுக்கு 30 பாயிண்ட் வந்துடும். அப்புறம் லக்குமே இருக்கும். அவருக்கு ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணுவாங்க. ஏதாவது ட்ராப் ஆகிறப்போ அதில் கிளிக் ஆகி 30 ரன் தாண்டி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சாம் பில்லிங்ஸும் ஒரு கீ பிளேயர் தான். கன்சிஸ்டன்ட் இல்லாத பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா கிளிக்ஸு பெரிய அளவில் கன்சிஸ்டன்ட் இல்லாத ஒரு பிளேயர் தான். அதேமாரி ரூதர்ஃபோர்ட் பார்த்தோம்னா ஃபார்முக்கு திரும்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டார். அடுத்து ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டினியூவாக அடித்து நம்ம பார்த்துருக்கோம். ODI ஃபார்மேட்டாக இருக்கட்டும், T20 ஃபார்மேட்டில் அவரோட பேட்டிங் ஆர்டர் டவுனாக இருந்தாலுமே ஃபினிஷிங்கில் நல்லாவே முடிச்சு கொடுப்பாரு. ஸோ அதனால் சேஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரூதர்ஃபோர்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கூட வேண்டாம். ஏன்னா ஸ்கோர் தெரியாமல் அவர் ரொம்ப பேட்டாக வீசுகிறப்போ அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். அதனால் சேசிங்கில் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள். போன மேட்ச் நல்லா ஆடிட்டார் நம்பி இந்த மேட்ச் போகிறது ரொம்பவே தவறு. ஆலிவர் டேவிஸ் எப்போயாவது ஒரு 7 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் 30 அடிக்கக்கூடிய பிளேயர் தான். அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. வாசாகர் போன மேட்ச் விக்கெட் எடுக்கலை. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டில் கிறிஸ் கிரீனு, வாசாகர், ஃபெர்க்யூசன், அடுத்து சாம் பில்லிங்ஸு, வார்னர். சேம் இங்கே பெஸ்ட்டு பிக்ஸுன்னு நம்ம பார்த்தோம்னா மார்னஸ் பிச்சேன்னு கவாஜ் ஆடுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி மெக்ஸ்வெனி, பால் வால்ட்ரு, CVR பிரெட்லெட், அடுத்ததாக உங்களுக்கு ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இவங்கெல்லாம் வந்து மைக்கேல் நாசீர் பெஸ்ட்டு பிக்ஸு. மேத்யூ குன்மேனை ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி டாம் ஆண்ட்ரியூவை செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ஹை ரிஸ்க்காக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மறக்காதீங்க, அந்த விக்கெட்டில் சேஸ் பண்ணுற டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை கான்செப்ட் பண்ணியே மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸை மேக் பண்ணுங்கள். சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனில் மெக்ஸ்வெனி ஒரு பெட்டரான சாய்ஸ், பால் வால்ட்ரு, அடுத்து CVR பிரெட்லெட். சேம் இந்த சைடில் உங்களுக்கு பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் க்ரீனு ஃபஸ்ட் பவுல் போனால் ஃபெர்க்யூசன் கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் ட்ரை பண்ணலாம். மற்றபடி GL கேப்டன்ஸில் டேவிட் வார்னர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த சைடில் உங்களுக்கு GL ஆப்ஷன்ஸில் ஸ்பென்சர் ஜான்சனை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்ஸில் நம்ம மேத்யூ குன்மேனு, காலின் முன்ரோ ஆடினா ட்ரை பண்ணலாம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக சேசிங்கில் மட்டும் ரூதர்ஃபோர்டாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஹச்சர் ஒரு டிஃபரன்ஷியலான ஒரு பிளேயர் தான். பேட்டிங் கிடைக்கிறப்போ ஒரு 2-3 சிக்ஸாக அடித்து கொடுக்கக்கூடிய பிளேயரு. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு ஃபெர்க்யூசனை ட்ராப் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வேறு பிளேயர் ஆட் பண்ணணுன்னா எடுங்க. ஏன்னா போன மேட்ச் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் மேட்ச்சில் குர்வீந்தர் சந்து வந்து ஆடினார். 3 விக்கெட் எடுத்தார். விக்கெட் எடுத்துகிட்டே இருந்த ஆடம் ஜம்பா, டாம் ரோஜர்ஸ்னால் பெரிய அளவில் விக்கெட் எடுக்க முடியல. அந்த லாஜிக்கில் யோசிச்சிங்கன்னா ஃபெர்க்யூசனுக்கு பதிலாக நீங்கள் ஹெச்சரை கூட ட்ரை பண்ணுங்கள். திடீர்னு ஒரு 2-3 விக்கெட் எடுத்து பேட்டிங் வந்தாலும் 2-3 சிக்ஸ் அடிப்பார். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ எப்படி ஒரு மேத்யூ குன்மேன் பார்க்குறோமோ அது மாதிரி நீங்கள் ஹெச்சரையும் பார்க்கலாம். மற்றபடி இவங்க 2 பேர் வந்தாங்கன்னா மொத்த டீமுமே கொலாப்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா மார்னஸ் பிச்சேனும் பவுல் பண்ணுவார். ஸ்விப்சனை பெஞ்சில் வைப்பாங்களா இல்லை எப்படின்றத பார்க்கணும். அதேமாதிரி லெபிச்சைனும் கவாஜ் ஆடலை. ரென்ஸா வந்தால் இந்த மேட்ச்சை ரென்ஸாவை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாட்ஸ் வைஸாக ரென்ஸா ஃபுல் அண்ட் ஃபுல் புவர் தான். இருக்கிறதுலே மோசமான ஒரு ஸ்டார்ட் தான். பட் அவருக்கு லக்குன்றது இருக்கும். ஒரு 2-3 மேட்ச் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மேட்ச் வந்து அடிப்பார். இவங்க 2 பேர் ஆடாமல் ரென்ஸா ஆடினா ஏதாவது ஒரு சில கிராண்ட் லீக்கில் ரூதர்ஃபோர்டை ட்ரை பண்ணுற மாதிரி சேசிங்கில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இவங்க சேசிங் வந்தாங்கன்னா அதேமாரி தண்டர் சேசிங் வந்தாங்கன்னா ரூதர்ஃபோர்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பேட் பால் 11 ஆப் பற்றி பார்த்துடலாம். ஒவ்வொரு வீக்கோட எண்ட்லேயுமே VPLக்கு லீடர் போர்டு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற காண்டஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணாலே போதும். அதுக்கான தனியாக அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து பேட் பால் 11 ஆப்பில் காண்டஸ்ட் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். 2K டக்குன்னு இருந்தால் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த காண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணாதீங்க. வின்னர் லாஸ் அது வந்து வேஸ்ட்டு கிளாஸ் தான் ஆகும். அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா TDS 100% கிடையாது, GST 100% கிடையாது,
வின் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணி கூட நீங்களே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே உண்மையான தகவல் தான். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உண்மையாக நடத்தக்கூடிய ஆப்பு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்றது மேலே கேட்பாங்க. அதை கரெக்டாக கெஸ் பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட்டு டபுள் ஆகும். ஸ்டார்ட் பார்க்கலாம். டேவிட் வார்னர் ஹெட் ஹெட்டில் 36 ரன் ஆவரேஜ். கிளிக்ஸு ஹெட் ஹெட்டில் 25 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 16 ரன் ஆவரேஜ். போன மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு திரும்பினார். ஏதாவது ஒரு சில ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணுங்கள். டேவிஸு 18 ரன் தான் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 11 ரன்னும். சாம் பில்லிங்ஸு 54 ரன்ஸ் ஆவரேஜ். வென்யூவில் 43 ரன்ஸ் ஆவரேஜ். காரணம் என்னென்னா ஒரு பிரிஸ்பன் ஹீட்ஸுக்கு ஆடின பிளேயரு. அதனால் இந்த கிரவுண்டில் அவருக்கு நல்லாவே அனுபவம் இருக்கும். கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஒரு கேப்டனைஸ் கண்ணா கூட ட்ரை பண்ணுங்கள். கிறிஸ் கிரீன் 16 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 6 விக்கெட்டு. டாம் பேட்டம் ஹெட் ஹெட்டில் 36 ரன் ஆவரேஜ். வென்யூவில் அல்ட்ரா ஃப்ளாப்பு. சேம் இங்கே முன்ரோ 47 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 23. மேபி முன்ரோ இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கலாம். மெக்ஸ்வேனி 51 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 48 ரன் ஆவரேஜ் வச்சுருக்கார். ஸோ பக்காவான ஒரு ஆவரேஜ் வச்சுருக்கக்கூடிய பிளேயர்னால் அது மெக்ஸ்வேனி தான். டீசனான கேப்டன் சாய்ஸும் கூட. ரன்ஸா 12 ரன் ஆவரேஜ் ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 19 ரன் தான் ஆவரேஜ். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறப்ப சேசிங்கில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பிராண்ட்டு 10 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் அடிப்பார். பட் இந்த சீசனில் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் அடிக்கிறார், ஒரு மேட்ச் ஃப்ளாப் வர்றாரு. அன்பிரடிக்டபிள் பிளேயர். ஒரு டேசி ஷாட் மாதிரி பிளேயர் தான். வென்யூவில் 31 ரன் ஆவரேஜ். டீசனான ஆவரேஜ். பால் வால்டர் 2 விக்கெட்டு 7 விக்கெட்டு. அந்தளவுக்கு போன சீசன் மாதிரி பால் வால்டர் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஜீவியர் பிரெட்டட் ஹெட் ஹெட்டில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 16 மேட்ச்சில் 26 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்விப்சன் 10 விக்கெட்டு. வென்யூவில் 23 விக்கெட் தான். டைட்டாக போல் பண்ணுறாரு. பேட்ஸ்மேன் தப்பு பண்ணால் மட்டும் ஏதாவது ஒரு விக்கெட் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த ரிதமே இல்லை. ஸ்பென்சர் ஜான்சன் 2 விக்கெட்டு. ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 9 விக்கெட். ரெக்கார்டு வைஸாக சுமாராக தான் இருக்குது. இங்கே மேத்யூ குன்மேனு 6 விக்கெட்டு ஹெட் ஹெட்டில். வென்யூவில் 12 விக்கெட்டு. இதுவுமே சுமாராக இருக்குது. பட் போன 2 மேட்ச் ஹெட் ஹெட் ஆடினப்போ 4 விக்கெட் எடுத்திருக்காது. அது முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப ரிஸ்க்காக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். அதுலேயுமே ப்ரோவும் இருக்குது, நார்மலும் இருக்குது. டியோவில் ப்ரோன்ற ஆப்ஷனில் நீங்கள் 2 பிளேயர் எடுக்கிற மாதிரி இருக்கும். டியோவில் ஒரே ஒரு பிளேயர் எடுத்தால் போதும். அதை கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை டியோவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேப்டனைஸ்க்கெல்லாம் டேவிட் வார்னர் மெக்ஸ்வேனி கொடுத்துருக்கேன். கான்ஸ்டன்ஸ் ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல வேறு பிளேயர் எடுத்துக்கோங்க. மைக்கேல் நாசிர் ஆடலைன்னா மாற்றிக்கோங்க. ராஜாகர், ஃபெர்க்யூசன், பிரேட்லெட்டு, ஜான்சன். ஸோ கேப்டனைஸ்க்கெல்லாம் வார்னர், மெக்ஸ்வேனி நல்ல பேட்டிங் ட்ராக் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மேட்சோட கீ கண்டிப்பாக சாம் பில்லிங்ஸ் தான். மறக்காமல் பிக் பண்ணிக்கோங்க. பால் வால்டரு, க்ரீனு, ரென்சா, மைக்கேல் நாசிர், ரூதர்ஃபோர்ட். இதில் ரென்சாவையும் எடுத்திருக்கேன், ரூதர்ஃபோர்டையும் எடுத்திருக்கேன். 2 பேருமே டிஃபரன்ஷியல் ஆப்ஷனு. இன்னுமே நிறைய பேர் உள்ளே நான் சொல்லியிருப்பேன். அவங்களாம் ஜிஎல்லாம் ட்ரை பண்ணுங்கள். பால் வால்டர், க்ரீன் 2 பேருமே டபுள் ஆப்ஷன். சேஃபஸ்ட் ஆப்ஷன். கேரண்டியாக ஒரு 20-30 பாயிண்டாவது வாங்கி கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸு. 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த கிரவுண்டில் சேஸ் பண்ணுற டீம் ஜெயிப்பாங்கன்ற யோசனையில் டீமை செட் பண்ணுங்கள். கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வின்னர்லாஸ் நம்ம சும்மா ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதோ கேட்டால் கொடுத்துறாதீங்க.